ஹலோ காய்ஸ், நம்ம அஜித் குமாரோட AK-64 இந்த படத்துக்கான ஒரு அல்டிமேட்டான தாறு மாறான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். ஸோ இந்த AK-64க்கான அந்த அல்டிமேட்டான தாறு மாறான வேற லெவல் அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. AK-64 ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்துல ஒரு பக்காவான ஆக்ஷன் கமர்ஷியல் படமா இது ரெடியாக போகுது. லாஸ்ட் இயர் குட் பேட் அக்லின்னு ஒரு பயங்கரமான சம்பவத்தை கொடுத்தவர் தான் ஆதிக் ரவிச்சந்திரன். சோ இவரோட டைரக்ஷன்லயே நம்ம AK திரும்ப நடிக்க போறாரு. குட் பேட் அக்லில என்னதான் மாஸ் மூமெண்ட்ஸும் ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய சீன்ஸ் இருந்துச்சோ, அதே அளவு ஒரு சின்ன மைனஸும் இருந்துச்சு. ஸ்டோரி லைன் அந்த அளவுக்கு பெருசாவே இல்ல, ரெஃபரன்ஸை வச்சே ஃபுல் படத்தை ஓடிட்டாங்கன்னு ரிவ்யூ வந்துச்சு. சோ அந்த ஒரு தப்பா நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த AK-64ல பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்ப வரும்? போன வருஷம் ஜூலை மாசத்துல இருந்தே நம்ம AK ஃபேன்ஸ் எல்லாம் வெறி கொண்டு காத்துட்டு இருக்காங்க. இப்ப 2026 பொங்கலும் முடிஞ்சிருச்சு. எப்பதான் இந்த படத்துக்கான அப்டேட் வரும்னு AK ஃபேன்ஸ் எல்லாம் வெறி கொண்டு பயங்கரமா காத்துட்டு இருக்காங்க. AK ஃபேன்ஸ்னும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே இதுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. நம்ம AK ஒரு பக்கம் ரேசிங்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரேசிங் இல்லாத அந்த ஒரு காலகட்டத்துல தான் படத்துல நடிப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால மூவிக்கான அப்டேட்ஸ்லாம் கொஞ்சம் தாமதமா தான் வரும். நம்ம AK ஃபேன்ஸை குஷிப்படுத்துறதுக்கு நிறைய விஷயம் இப்போ வந்துட்டு இருக்கு. நம்ம வெங்கட் பிரபுவோட ஒரு பயங்கரமான ஃபேன் பாய் படமான மங்காத்தாவை ரீலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மங்காத்தா மூவி இப்ப தியேட்டர்ல அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. ஒரு புது படத்துக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வருமோ அதே அளவுக்கு தான் இந்த மங்காத்தாக்கும் இப்போ வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம AK ஓட ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிமும் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. AK ஓட ரேசிங்க மையமா வச்சு இந்த டாக்குமெண்ட்ரி பிலிம் தாறு மாற ரெடி ஆகி இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரி பிலிமை வர மே 1ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல இறக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. நம்ம AK ஓட ஃபேன்ஸ்க்கு எந்த ஒரு குறையும் இல்லாம வேற லெவல்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, AK-64க்கான அப்டேட் இப்ப லேட்டஸ்டா என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, வர பிப்ரவரி மாசம் இந்த AK-64க்கான ஷூட்டிங்க பயங்கரமா ஆரம்பிக்க போறாங்க. இத நான் சொல்லல, ஆதிக் ரவிச்சந்திரனே அபிஷியலா சொல்லிட்டாரு. அடுத்த மாசம் இந்த AK-64க்கான ஷூட்டிங்க பயங்கரமா தாறுமாற ஆரம்பிக்க போறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், ஜனவரி மாசம் முடிஞ்சிரும். அடுத்த மாசம் சுட சுட ஷூட்டிங்க ஆரம்பிக்க போறாங்க. இது ஒரு பக்காவான ஆக்ஷன் என்டர்டெய்னர் படமா இருக்கும்னு ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காரு. கிட்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ், எல்லா டைப்பான ஆடியன்ஸும் இந்த படத்தை பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. நிறைய சர்ப்ரைஸும் இந்த AK-64ல இருக்க போது. படத்துக்கான கேஸ்டிங்க பயங்கரமா பண்ண போறாங்க. நம்ம மோகன்லால், ஸ்ரீலீலாலாம் முக்கியமான ரோல்ல வர போறதா முன்னாடியே அப்டேட் வந்துச்சு. இந்த ஒரு சர்ப்ரைஸ் தான் சொல்றாங்களா, வேற சர்ப்ரைஸா இருக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த AK-64க்கான ஷூட்டிங்க அடுத்த மாசம் பிப்ரவரி மாசம் தாறுமாற ஆரம்பிக்க போறாங்க. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம AK ஓட வேரியன்ட்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஹார்ட்ட ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.